Today we are going to see cell injury. Cell injury na என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி normal cell na என்னன்னு பார்ப்போம். Normal cells have normal structure and function. செல்லுக்கு நார்மலான ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதை வந்து நார்மல் செல்லுன்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனுக்கு பேரு நார்மல் ஸ்டெடி ஸ்டேட்னு அர்த்தம். இதுக்கு மெடிக்கல் டேர்ம் வந்து ஹோமியோஸ்டாசிஸ். நார்மல் செல்ஸ் ஹேவ் நார்மல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், மெயின்டைன் ஸ்டெடி ஸ்டேட். திஸ் இஸ் கால்டு ஹோமியோஸ்டாசிஸ். செல் இன்ஜுரி அப்படின்னா என்னன்னா செல்லோட ஸ்ட்ரக்சரோ அல்லது ஃபங்க்ஷனோ அல்லது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் செல் இன்ஜுரி. செல் இன்ஜுரி இஸ் அ சேஞ்ச் இன் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். செல் இன்ஜுரி வந்து ரெண்டு டைப்பு. ஒன்று வந்து ரிவர்சபிள் செல் இன்ஜுரி, இன்னொன்று வந்து இர்ரிவர்சபிள். இப்போ காசஸ் ஆஃப் செல் இன்ஜுரி, இதை வந்து எட்டியாலஜி ஆஃப் செல் இன்ஜுரின்னு சொல்லலாம். இதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைபாக்சியா அண்ட் இஸ்கீமியா. ஹைபாக்சியானா செல்லுக்கு கம்மியான அளவு ஆக்சிஜன் சப்ளை ஆகிற கண்டிஷன். இஸ்கீமியானா பிளாக்கிங் ஆஃப் த ஆர்ட்ரி. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆர்ட்ரி வந்து பிளாக் ஆயிருக்கிறதுனால இங்க இருக்கிற செல்லுக்கு வந்து கம்மியான அளவு ஆக்சிஜன் தான் சப்ளை ஆகுது. இந்த கண்டிஷனுக்கு பேரு ஹைபாக்சியான்னு பேரு, பிளாக்கிங் ஆஃப் த ஆர்ட்ரிக்கு பேரு இஸ்கீமியான்னு பேரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் த செல் இன்ஜுரி. செகண்ட் வந்து பிசிக்கல் ஏஜென்ட்ஸ், ட்ராமா. இது ஆக்சிடென்டல் இன்ஜுரி. எக்ஸாம்பிளா நம்ம ரோடு ஆக்சிடென்ட்டை சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பர்ன்ஸ். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராஸ்ட் பைட் சொல்லலாம். அல்லது எலக்ட்ரிக் ஷாக்கு, ரேடியேஷன், எக்ஸாம்பிள் யூவி ரேடியேஷன். இதனால கூட செல் இன்ஜூர் ஆகலாம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து இமீடியட்டா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுவும் வந்து செல் இன்ஜுரியை காஸ் பண்ணும். கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் அல்லது ட்ரக்ஸ் வந்து சயனைடு, ஆர்சனிக் மெர்குரி, ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், ஆல்கலி, environmental pollutants, insecticides, pesticides, herbicides, oxygen at high concentration and carbon monoxide. இதெல்லாம் some example for the chemicals that causes the cell injury. Microbial agents வந்து viral infection, rickettsial infection, fungal infection, bacterial infection, protozoal infection, metazoal infection, other parasitic infection. இந்த infections எதா இருந்தாலும் அதுவும் செல்லையும் டேமேஜ் பண்ணும். நியூட்ரிஷனல் டீரேஞ்ச்மெண்ட், அதுல டெஃபிஷியன்சி ஆஃப் த நியூட்ரிஷன், குவாசியாக்கர் அண்ட் மெராஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து புரோட்டீன் கேலரி டெஃபிஷியன்சி, இதுவும் செல் இன்ஜுரியை காஸ் பண்ணும். அனீமியா, இது வந்து அயன் டெஃபிஷியன்சி, இதுவும் செல் இன்ஜுரியை காஸ் பண்ணும். நியூட்ரிஷனல் எக்ஸஸ், ஒபேசிட்டி, ஹார்ட் டிசீசஸ், ஹைப்பர் டென்ஷன், இதுவும் செல் இன்ஜுரியை காஸ் பண்ணணும். What are the causes of cell injury? Hypoxia and ischemia, physical agents, chemical agents, microbial agents and nutritional derangement. Next வந்து mechanism of cell injury பார்க்க போறோம். 4 mechanisms வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுல first mechanism வந்து ATP depletion. இந்த ischemia, அதாவது blocking of the artery அல்லது ஹைபாக்சியா, செல்லுக்கு வந்து ஆக்சிஜன் கம்மியா கிடைக்கிற இந்த ரெண்டு கண்டிஷன்லயுமே மைட்டோகாண்ட்ரியா வந்து டேமேஜ் ஆயிரும். இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து சென்டர் ஃபார் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் கம்மியாயிரும். ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் எதுக்கு நடக்கும்னா ஏடிபி சிந்தசிஸ்க்கு. அப்போ ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் கம்மியாகிறப்ப ஏடிபியும் கம்மியாயிரும். ஏடிபி கம்மியாயிருச்சுன்னா சோடியம் பொட்டாசியம் பம்போட ஆக்டிவிட்டி கம்மியாயிரும். இந்த சோடியம் பொட்டாசியம் பம்போட ஆக்டிவிட்டி கம்மியாச்சுன்னா இந்த சோடியம், வாட்டர், கால்சியம் இது ரெண்டுமே செல்லுக்குள்ள இன்ஃப்ளக்ஸ் ஆகும், செல்லுக்குள்ள வரும். பொட்டாசியம் வெளியில வந்துடும். நார்மலா சோடியம், வாட்டர், கால்சியம் வெளியில வரணும், பொட்டாசியம் உள்ள போகணும். இந்த சோடியம் பொட்டாசியம் பம்போட ஆக்டிவிட்டி கம்மியாகிறதுனால சோடியம், வாட்டர், கால்சியம் செல்லுக்கு உள்ள போகும். தட் இஸ் கால்ட் இன்ஃப்ளக்ஸ். பொட்டாசியம் வெளியில வந்துடும். இதனால என்ன ஆகும்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்வெல் ஆயிரும், செல்லே ஸ்வெல் ஆயிரும், சைட்டோபிளாஸ்மிக் பிளப்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். சைட்டோபிளாசம் வந்து குட்டி குட்டி பலூன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் சைட்டோபிளாஸ்மிக் பிளப்ஸ் ஃபார்மேஷன். இது எல்லாமே செல் இன்ஜுரியை காஸ் பண்ணும். செகண்ட் வந்து ஏடிபி கம்மியாகிறதுனால கிளைகாலிட்டிக் பாத்வே வந்து ஏரோபிக்ல இருந்து எனரோபிக்கா மாறும். அதாவது எனரோபிக் கிளைகாலிசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால செல்லில் இருக்கிற கிளைகோஜன் டெபாசிஷன் கம்மியாயிரும், பிஹெச்சும் டிக்ரீஸ் ஆயிரும். ஏரோபிக் கிளைகாலிசிஸ் பதிலா எனரோபிக் கிளைகாலிசிஸ் நடந்துச்சு அப்படின்னா கிளைகோஜன் கம்மியாயிரும், பிஹெச் கம்மியாயிரும். இந்த பிஹெச் கம்மியாகிறப்ப இந்த குரோமாட்டின் வந்து கிளம்ப் ஆகும், நியூக்ளியஸ் வந்து கண்டென்ஸ் ஆயிரும், அப்படியே பால் மாதிரி
குட்டியா ஆயிரும், கண்டென்ஸ் ஆயிரும். அதர் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா ரைபோசோம் வந்து டிட்டாச் ஆயிரும். ரைபோசோம் வந்து 2 சப் யூனிட்டும் அரேஞ்ச்டா இருக்கணும். ஆனா ஏடிபி கம்மியாகிறதுனால 2 ரைபோசோமல் சப் யூனிட் டிட்டாச் ஆயிரும். ரைபோசோம் வந்து சென்டர் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். ரைபோசோம் டிட்டாச் ஆகிறதுனால புரோட்டீன் சிந்தசிஸ் கம்மியாகி லிப்பிட் டெபாசிஷன் அதிகமாயிரும். புரோட்டீன் கம்மியாகி லிப்பிட் அதிகமாகிறதுனால மெம்பரேன் டேமேஜ் நடக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு செல்லை டேமேஜ் பண்ணிரும். இப்போ ஏடிபி டெப்ளீஷனை சம்மரைஸ் பண்ணோம்னா ஏடிபி டெப்ளீஷன் இஸ் அசோசியேட்டட் வித் ஹைபாக்சியா அண்ட் இஸ்கீமியா. Hypoxia and ischemia damages the mitochondria. Mitochondrial damage decreases the ATP. Decreased ATP decreases the activity of the sodium-potassium pump. This causes influx of sodium, water, calcium, and efflux of potassium. This causes endoplasmic reticulum swelling, cell swelling, and cytoplasmic blebs formation. Other effects in பார்த்தோம்னா ATP depletion வந்து increases the anaerobic glycolysis. This decreases the glycogen level in the cell and pH. Decreased pH causes the clumping of chromatin and nucleus. Decreased ATP யோட இன்னொரு effect பார்த்தோம்னா detachment of the ribosome. Ribosome detach ஆகிறதுனால protein synthesis decrease ஆகும், lipid deposition அதிகமாகும். This causes the membrane damage. All these results in cell injury. எப்படி வந்து ATP depletion cell injury cause பண்ணும்னா like this only. Second mechanism பார்த்தீங்கன்னா mitochondrial damage. ஒரு mitochondria damage ஆச்சு அப்படின்னா அந்த மைட்டோகாண்ட்ரியால இருந்து லீக் ஆகிற 3 சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம்னா H+ அயான், அப்போப்டோட்டிக் ஃபேக்டர் அண்ட் சைட்டோக்ரோம். இந்த அப்போப்டோட்டிக் ஃபேக்டரும் சைட்டோக்ரோமும் சேர்ந்து அப்போப்டோசிஸ் அப்படிங்கிற செல் டெத் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணும். இன்னொன்று H+ அயான் வெளியில வர்றதுனால ஏடிபி சிந்தசிஸ் கம்மியாகும். ஏடிபி சிந்தசிஸ் கம்மியாச்சுன்னா செல் வந்து இன்ஜூர்ட் ஆகும். இப்போ மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ் வந்து சம்மரைஸ் பண்ணோம்னா மைட்டோகாண்ட்ரியா ஆர் டேமேஜ் பை ஹைபாக்சியா, டாக்ஸின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ் என்ன பண்ணும்? லீக்கேஜ் ஆஃப் அப்போப்டோட்டிக் ஃபேக்டர் அண்ட் சைட்டோக்ரோம். அப்போப்டோட்டிக் ஃபேக்டரும் சைட்டோக்ரோமும் என்ன பண்ணும்? இனிஷியேட் த அப்போப்டோசிஸ். திஸ் வந்து செல் டெத். மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ் வந்து இன்னொன்று காஸ் பண்ணும், அது லீக்கேஜ் ஆஃப் H+ அயான். H+ அயான் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா ஏடிபி சிந்தசிஸ் கம்மியாயிரும். ஏடிபி சிந்தசிஸ் கம்மியாச்சு அப்படின்னா அது வந்து செல் இன்ஜுரி ரிசல்ட் பண்ணும். தேர்ட் மெக்கானிசம் வந்து லாஸ் ஆஃப் கால்சியம் ஹோமியோஸ்டாசிஸ். இதுல வந்து என்ன ஆகும்னா நார்மலா எக்ஸ்ட்ரா செல்லுலர், அதாவது செல்லுக்கு வெளியில வந்து கால்சியம் லெவல் அதிகமா இருக்கும். 1.3 மில்லிமோல் இருக்கும். செல்லுக்குள்ள அதாவது இன்ட்ரா செல்லுலார்ல வந்து less than 0.1 மியூமோல் தான் இருக்கணும் கால்சியம். ஆனா எப்ப செல் வந்து இஸ்கீமியாவோ டாக்ஸினோ அஃபெக்ட் பண்றப்ப எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜன்ல இருக்கிற கால்சியம் வந்து செல்லுக்குள்ள வரும். அது இல்லாம மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற கால்சியமும் சைட்டோபிளாசம்குள்ள வரும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருக்கிற கால்சியமும் வெளியில வந்து செல்லுக்குள்ள கால்சியம் லெவலை அதிகம் பண்ணிடும். அதாவது நார்மலா செல்லுக்குள்ள வந்து less than 0.1 மியூமோல் தான் இருக்கணும். அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது என்னென்ன எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னா இது வந்து என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணும். கால்சியம் செல்லுக்குள்ள அதிகமா இருந்ததுன்னா இது ATPase அப்படிங்கிற என்சைமை அதிகமாகும். இது ATPயை கிளீவ் பண்ணிரும். ATPயை கிளீவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ATPயோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாயிரும். இது வந்து மைட்டோகாண்ட்ரியாவை டேமேஜ் பண்ணும், செல் இன்ஜுரியை ரிசல்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது இன்க்ரீசஸ் த பாஸ்போலிப்பேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ பாஸ்போலிப்பேஸ்ங்கிற என்சைம் வந்து அதிகமா இருக்கிறதுனால பாஸ்போலிப்பிட்ஸ் எல்லாம் கிளீவ் பண்ணிரும். பாஸ்போலிப்பிட்ஸ் எல்லாம் கிளீவ் பண்ணோம்னா பாஸ்போலிப்பிடோட லெவல் வந்து கம்மியாயிரும். பாஸ்போலிப்பிடுங்கிறது ஒரு மெம்பரேனுக்கு இம்பார்ட்டன்டான கான்ஸ்டிடியூவன்ட். இப்போ பாஸ்போலிப்பிட் கம்மியாச்சுன்னா மெம்பரேன் வந்து டேமேஜ் ஆயிரும். நெக்ஸ்டா இன்ட்ராசெல்லுலார் கால்சியம் வந்து புரோட்டியேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால இது என்ன பண்ணும்னா மெம்பரேன்ல இருக்கிற சைட்டோஸ்கெலிட்டன்ல இருக்கிற புரோட்டீனை வந்து லைஸ் பண்ணிரும், புரோட்டியோ லைசஸ். இப்போ மெம்பரேன்லயும் சைட்டோஸ்கெலிட்டன்லயும் இருக்கிற புரோட்டீன் போயிருச்சுன்னா மெம்பரேனும் செல்லும் அதனோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. நெக்ஸ்டா ஃபோர்த்து இது எண்டோநியூக்ளியஸ்ங்கிற என்சைமோட ஆக்டிவிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏவை கிளீவ் பண்ணும்.
அதனால அது நியூக்ளியஸையும் குரோமாட்டினையும் டேமேஜ் பண்ணிரும். சம்மரைஸ் பண்ணலாம். லாஸ் ஆஃப் கால்சியம் ஹோமியோஸ்டாசிஸ். சைட்டோசாலிக் ஃப்ரீ கால்சியம் வந்து லெஸ் தேன் 0.1 மியூ மோல் தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா செல்லுலார் கால்சியம் வந்து 1.3 மில்லி மோல் இருக்கலாம். சைட்டோசாலிக் கால்சியம் லெவல் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னா இஸ்கீமியா அண்ட் டாக்ஸின் வரப்ப இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் சைட்டோசாலிக் கால்சியம் என்னென்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இன்க்ரீசஸ் த ஏடிபிஏஸ் ஆக்டிவிட்டி, அதனால ஏடிபி கம்மியாயிரும். இன்க்ரீசஸ் த பாஸ்போலிபேசஸ் ஆக்டிவிட்டி, அதனால பாஸ்போலிபிட்ஸ் கம்மியாகும், அதனால மெம்பரேன் டேமேஜ் ஆகும். இன்க்ரீசஸ் த புரோட்டியேஸ் ஆக்டிவிட்டி, டேமேஜஸ் த செல் மெம்பரேன் புரோட்டீன் அண்ட் சைட்டோஸ்கெலிட்டல் புரோட்டீன், அதனால மெம்பரேன் ஸ்ட்ரக்சரும் போயிடும், செல்லோட ஸ்ட்ரக்சரும் போயிடும். இது வந்து எண்டோநியூக்ளியஸ்ங்கிற என்சைமோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், அதனால டிஎன்ஏ டேமேஜ் ஆயிரும். டிஎன்ஏ டேமேஜ் ஆச்சுன்னா நியூக்ளியஸும் குரோமாட்டினும் டேமேஜ் ஆயிரும். இதை தவிர இன்னொரு எஃபெக்ட் இருக்குது சைட்டோசாலிக் கால்சியம். இது லைசோசோம் அப்படிங்கிற ஆர்கனலை பிரேக் பண்ணும். அப்ப பிரேக் பண்ணா லைசோசோம்ல இருக்கிற என்சைம் எல்லாம் லீக் ஆகும், அதனால இது வந்து செல் இன்ஜுரியை காஸ் பண்ணும். ஏன்னா லைசோசோமுக்கு இன்னொரு பேரே வந்து சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றோம். அதுல லைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும், அது வெளியில படுறப்ப செல்லை லைஸ் பண்ணிரும். ஃபோர்த் மெக்கானிசம் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா செல்லுக்குள்ள ஃப்ரீ ரேடிக்கலோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். ஆக்சிஜன் அயான், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஹைட்ராக்சில் அயான், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இது வந்து செல்லுக்குள்ள அதிகமாயிருச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இது எப்பெல்லாம் அதிகமாகும்னா செல்லு மேல ஒரு ரேடியேஷனோ டாக்ஸினோ அஃபெக்ட் பண்றப்ப இந்த ஃப்ரீ ரேடிக்கலோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கலோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லிப்பிட் பெராக்சிடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். லிப்பிட் பெராக்சிடேஷன் அப்படின்னா என்னன்னா லிப்பிட் வந்து சின்ன சின்னதா ஃப்ராக்மெண்ட் ஆயிரும். இப்ப லிப்பிட் வந்து இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிட்யூயன்ட் இந்த செல் மெம்பரேன் நம்மளுக்கு தெரியும். அப்ப லிப்பிட் எல்லாம் பிரேக் டவுன் ஆகிறதுனால மெம்பரேன் டேமேஜ் ஆயிரும். இன்னொரு எஃபெக்ட் வந்து புரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆகும் அல்லது மிஸ்ஃபோல்ட் ஆகும். புரோட்டீன் வந்து கரெக்டா ஃபோல்ட் ஆகி அதனோட ஷேப்ல இருக்காது, அல்லது புரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆயிரும். இதுவும் வந்து மெம்பரேன் டேமேஜஸ் செல் இன்ஜுரியை காஸ் பண்ணும். தேர்ட் எஃபெக்ட் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து டிஎன்ஏவையும் டேமேஜ் பண்ணும். ஒரு டிஎன்ஏவோட செல்லோட டிஎன்ஏ டேமேஜ் ஆச்சுன்னா அதுவும் செல் இன்ஜுரியை. ஃபோர்த் மெக்கானிசம் ஃபார் செல் இன்ஜுரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை சம்மரைஸ் பண்ணோம்னா ரேடியேஷன் அண்ட் டாக்ஸின் காசஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது இன்க்ரீஸ்ட் ஃப்ரீ ரேடிக்கல். ஃப்ரீ ரேடிக்கல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லிப்பிட் பெராக்சிடேஷன் காஸ் பண்ணும். லிப்பிட் பெராக்சிடேஷன்னா ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் த லிப்பிட். லிப்பிட் பெராக்சிடேஷன் அதிகமாச்சு அப்படின்னா செல் மெம்பரேன் டேமேஜ் ஆகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து அமினோ ஆசிட்டோட ஆக்சிடேஷன் அதிகமாகும், புரோட்டீனை ஃப்ராக்மெண்ட் பண்ணும், புரோட்டீனை மிஸ்ஃபோல்ட் பண்ணும், டிஎன்ஏவை டேமேஜ் ஆகும். இதெல்லாம் சேர்ந்து செல் இன்ஜுரியை காஸ் பண்ணும். செல் இன்ஜுரி வந்து டூ டைப்ஸ், ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி, irreversible செல் இன்ஜுரி. இன்ஜூர்ட் செல் வந்து நார்மல் செல்லுக்கு திருப்பியும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ரிவர்சிபிள். டைப் ஆஃப் செல் இன்ஜுரி தட் ரிட்டர்ன் டு நார்மல் ஸ்டெடி ஸ்டேட். எப்பன்னா இந்த பேத்தலாஜிக்கல் கண்டிஷனை எல்லாம் ரிமூவ் பண்றப்ப. சிம்பிளா சொல்லணும்னா இன்ஜூர்ட் செல் நார்மல் செல்லுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ரிவர்சிபிள். இன்ஜூர்ட் செல் வந்து நார்மல் செல்லுக்கு வராம செல் டெத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அது irreversible. இது சிவியர் டைப் ஆஃப் செல் இன்ஜுரி which leads to cell death. What are the causes for reversible னா மெயினா ஹைபாக்சியாவும் இஸ்கீமியாவும் தான் ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி காசிங்கா இருக்கும். இதுக்கு என்னென்ன காசஸ்னா இம்யூனலாஜிக்கல் ரியாக்ஷன் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் காசா இருக்க முடியும். என்னென்ன மார்ஃபலாஜிக்கல் சேஞ்சஸ் அந்த ரிவர்சிபிள் செல் இன்ஜுரியில பார்க்கலாம்னா பிளாஸ்மா மெம்பரேன் பிளப்பிங், குட்டி குட்டி பலூன்ஸ் மாதிரி பிளாஸ்மா மெம்பரேன் பிளப் ஆயிரும், மைட்டோகாண்ட்ரியா வந்து ஸ்வெல் ஆயிரும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டயலேட் ஆயிரும். இங்க மார்ஃபலாஜிக்கல் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் ரப்சரே ஆயிரும், மைட்டோகாண்ட்ரியா லீக் ஆயிரும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிரும் அல்லது ஃப்ராக்மெண்ட் ஆயிரும். ஃபோர்த் சேஞ்ச் பார்த்தோம்னா நியூக்ளியர் சேஞ்ச். இங்க வந்து குரோமாட்டின் வந்து கண்டென்ஸ் ஆயிரும். இந்த காசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா குரோமாட்டின் நார்மலா வந்துடும். இங்க என்னென்ன நியூக்ளியர் சேஞ்சஸ்னா பைக்னோசிஸ். பைக்னோசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நியூக்ளியஸே கண்டென்ஸ் ஆயிரும். கேரியோரெக்சிஸ் அப்படின்னா நியூக்ளியஸ் ஃப்ராக்மெண்ட் ஆயிரும். கேரியோலைசஸ்னா நியூக்ளியஸே டிசால்வ் ஆயிரும், டிஸப்பியர் ஆயிரும். இங்க என்னென்ன பைக்னோசிஸ் அப்படின்னா நியூக்ளியஸ் கண்டென்ஸ் ஆகும், கேரியோரெக்சிஸ்னா
நியூக்ளியஸ் ஃப்ராக்மெண்ட் ஆகும். கேரியோலைசிஸ் அப்படின்னா நியூக்ளியஸ் டிசால்வ் ஆயிரும்னு அர்த்தம். இதெல்லாம் தான் ரிவர்சபிள் அண்ட் irreversible செல் இன்ஜுரிக்கு டிஃபரன்ஸ். Thank you.